வணக்கம் மக்களே, இது 5 மீடியா. 2026 தேர்தல் காலத்தில் எல்லா கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவிச்சு இன்னும் சில நாட்களில் தேர்தலும் நடக்க போகுது. அதில் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட அண்ணன் இடும்பவனம் கார்த்திக் அவர்களது இல்லத்திற்கு தான் வந்திருக்கிறோம். பொதுவாக வேட்பாளர்கள் அப்படின்னா ஒரு பெரிய பின்பலத்தோட இருப்பாங்க, அல்லது பணபலத்தோடையோ ஆட்கள் பலத்தோடையோ இருப்பாங்க. ஆனால் அண்ணன் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்றாங்க. இன்னைக்கு அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். படிச்சுக்கிட்டு இருந்தாங்க காலேஜில் அப்படியே போய் ஜெர்மனோட சேர்ந்தான். படிச்சுக்கிட்டு இருக்கேன், போய் படிப்பே முடிவு பண்ணலை. அதோட போய் கட்சியில் சேர்ந்துட்டானா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கூட்டத்துக்கு போயிருக்கேன், அங்கே போலீஸ்காரெல்லாம் பிடிச்சி செயலுக்கு கொண்டு போயிட்டோம். பிள்ளைய கொண்டு செயலுக்கு போயிருக்கேன். நல்லா அழுதா வேலை இருக்கேன். 3-4 மாதம் அவ்வளோ அழுத. அப்புறம் தான் கொஞ்ச நாள் போய் வந்துட்டான், ஜெயில விட்டு வந்துட்டான். ஆனால் எந்த நேரமும் சீமா அது ரொம்ப விட்டு கட்டிக்கிட்டு இருப்பான். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான். இடும்பவனம் கார்த்திக் அண்ணன் வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில் பரப்புரையில் இருக்காங்களாம். வாங்க மகளே, நம்ம சந்திக்கலாம். இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுற அண்ணன் இடும்பவனம் கார்த்திக் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். வாங்க அவங்க கிட்ட மக்கள் சார்பில் சில கேள்விகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.